எதிர்த்து பேசிட்டு வரவேற்கிறேன். நேர்பட பேசலாம். இன்று நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் அமலாகிறது ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி. ஒரே நாடு ஒரு வரி என்ற தளத்தில் இந்தியா முழுமைக்கும் பல்வேறு அடுக்குகளாக இருந்த வரிகள் சுருக்கப்பட்டு மிக நீண்ட ஆண்டுகள் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகள், வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு இன்று நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி அமலாக இருக்கிறது. இதை கொண்டாடுகின்ற விதத்திலே, வரவேற்கின்ற விதத்திலே, இது சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ற அடிப்படையில் ஆளும் மத்திய பாஜக அரசு இன்று நள்ளிரவு சிறப்பு நாடாளுமன்ற அமர்வை கூட்டியிருக்கிறது. குடியரசுத் தலைவர் உள்ளிட்டவர்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள். பிரதமர் அதில் உரையாற்றுகிறார். இந்த தளத்தில் இதை எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த வரவேற்பு அமர்வை புறக்கணித்திருக்கிறார்கள். இது அரசியலா, ஆக்கப்பூர்வமானதா? இன்று நள்ளிரவு முதல் ஜிஎஸ்டி அமலாகிறது. என்ன விதமான மாற்றங்களை இது ஏற்படுத்தும்? இதுவே விவாத பொருள். பயணிக்கலாம். அரங்கில் நம்மோடு அஇஅதிமுக அம்மா அணியின் சார்பில் திரு அதிவீர ராம்பாண்டியன் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். பேராசிரியர் அருணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். முன்னாள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். தமிழக பாஜகவினுடைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் திரு பீட்டர், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது காங்கிரஸ் எதிர்க்கக்கூடிய ஒன்றல்ல. காங்கிரஸ் அதற்கான தொடக்க புள்ளியை வித்திட்டவர்கள். ஜிஎஸ்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியை காங்கிரசும் கூட செய்து கொண்டிருந்த நிலையில் இப்பொழுது இன்று நள்ளிரவு முதல் ஜிஎஸ்டி அமலாக இருக்கக்கூடிய நிலையில அதை வரவேற்கக்கூடிய விதத்தில், அதை கொண்டாடக்கூடிய விதத்தில் கூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு நாடாளுமன்ற அமர்வை காங்கிரஸ் ஏன் புறக்கணிக்கிறது? இதில் அரசியலை தாண்டி வேறு என்ன காரணிகள் இருக்கின்றன? திரு பீட்டர். அதாவது ஜிஎஸ்டியை காங்கிரஸ் கட்சி எதிர்க்கல. ஜிஎஸ்டியை 1986ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இருந்த போது, அன்றைய தினம் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய காலத்தில் அவர் விபி சிங் அவர்கள் தான் முதல் முறையாக இந்த கான்செப்ட், இந்த ஜிஎஸ்டி கான்செப்டத்தை நாடாளுமன்றத்திலே வைத்து, இதை நாடாளுமன்றத்திலே முதல் பட்ஜெட்டில் அறிவித்த பெருமையும் காங்கிரஸ் நிதியமைச்சருக்கு தான் உண்டு. திரு ப. சிதம்பரம் தான் இதை பட்ஜெட்டில் முதல் அறிவித்தார். இந்த ஜிஎஸ்டியை அதை டெட்லைன் வைத்தோம், அதற்கான கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணோம், அதற்கான செலக்ட் கமிட்டி போட்டு எந்த கட்சி எதிர்த்ததோ அந்த கட்சியை சார்ந்த முன்னாள் நிதியமைச்சர் யஸ்வந்த் சின்ஹா தலைமையிலேயே ஒரு குழுவை போட்டு பரிந்துரை வாங்கி நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன சட்ட திருத்த அமர்வு கொண்டு வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிதியமைச்சருடைய தலைமையில மாநில நிதியமைச்சர்கள் கூட்டத்தை கூட்டி அவர்கள் அறிக்கையும் பெற்று எல்லாம் தயாராக இருந்த காலத்திலே இதை எதிர்த்த ஒரே ஒருவர் இன்றைய பிரதமர், அன்றைய குஜராத் முதலமைச்சர். அவர்தான் முதலில் குஜராத்துக்கு 14,000 கோடி ரூபாய் நஷ்டம், ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் மாட்டோம் என்று சொன்ன முதலமைச்சர் தான் மோடி அவர்கள். இன்று அது சட்டமாகி இருக்கிறது என்பது ஒன்று. அந்த ஜிஎஸ்டி வேண்டும் என்பதிலே காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமல் எப்படி ரூபாய் நோட்டு மதிப்பிழப்பு நடவடிக்கையை மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தி மக்கள் எல்லோரையும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்து வீதிகளிலே நிற்க வைத்து உணவுக்கு வழி இல்லாமல், மருந்துக்கு வழி இல்லாமல், மருத்துவமனைக்கு போக கூட வழி இல்லாமல் செய்தார்களோ, அதை போல சாமானிய அடிப்படை வியாபாரிகளுடைய வியாபாரத்தை முடக்கி தெருக்களிலே, நகரங்களிலே சாதாரண மக்கள் போய் வாங்கக்கூடிய, சரக்கு வாங்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் அச்சத்திலும் பீதியிலும் வைத்து இனிமேல் வியாபாரமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய பீதியை உண்டாக்கி இருக்கிறது. இன்னைக்கு இது சாதாரண சட்டம் அல்ல, ஒரு பழைய கமர்ஷியல் டாக்ஸ் மாதிரி இல்ல. இதுல ஒவ்வொரு நாளும் வரி கட்டவில்லை என்று சொன்னால் 100 ரூபாய் அபராதம். அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் ஜெயில், அது பெயிலோட ஜெயில், ஒரு கட்டத்தில் பெயிலே இல்லாமல் ஜெயில். இதற்கெல்லாம் அடிப்படையான அந்த சாப்ட்வேர் ரெடி ஆகல. இந்த நேரத்தில் ஏதோ சுதந்திர போராட்டத்துக்கு தலைமையேற்ற நேரு பெருமான் இரவு நேரத்திலே உரையாற்றினார் என்பதை போல ஒரு வரி மாற்றத்தை செய்துவிட்டு மோடி ஒரு தமாஷா பண்ணுவதை இந்த நாட்டு மக்களாலும் எங்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியல. சாதாரண மக்களுடைய அச்சத்தை முதலில் போக்குங்கள், வியாபாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்குங்கள், இந்த பெரிய வரி மாற்றத்தை செய்வதற்கான அரசு இயந்திரத்தை தயார் செய்யுங்கள். குறிப்பாக இந்த தமிழ்நாட்டிலே கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இந்த அதிகாரிகள் தான் இதை செய்ய வேண்டும். இவர்களுக்கு என்ன பயிற்சி இருக்கிறது?
இவர்களுக்கு வந்து வியாபார வணிக வரி தான் வசூலித்தார்கள். ஆனால் இதில் சர்வீஸ் டாக்ஸ் இருக்கிறது, இதுல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியுடைய டாக்ஸ் இருக்கிறது, B2B, B2D என்று சொல்லி பல்வேறு விதமான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். சாதாரண வியாபாரிகள் வந்து 3 ரிட்டர்ன்ஸ் போடணும், ஒரு வருடத்திற்கு 300 கோடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் ஆகணும். ஆனால் இன்றைய வரைக்கும் அந்த சாஃப்ட்வேர் ரெடி ஆகல. இது இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. இதை டெஸ்ட் பண்ணாத ஒரு சாஃப்ட்வேரை வைத்துக் கொண்டு ஏறக்குறைய 90 லட்சம் வியாபாரிகளுடைய எதிர்காலத்தை வந்து கேள்விக்குறியாக்கி அந்த வியாபாரிகளிடம் அன்றாடம் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய பொதுமக்களை இன்னும் நெருக்கடிக்கு தள்ளி நாடு முழுவதும் ஒரு பதட்டத்தையும் அச்சத்தையும் உண்டு பண்ணிவிட்டு அதற்கு நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் விழாவா என்கிற கேள்விதான் இன்று காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், இது மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகள் வைத்திருக்கிறோம். சரி, நான் அந்த இடத்துல நகர்கிறேன். திருப்பிட்டர் உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணிக்கிறீங்க. திரு சேகர் அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பிலும் இதை ஜிஎஸ்டியில் கருத்து மாறுபடக்கூடிய பல்வேறு தரப்பினரும் வைக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது, ஜிஎஸ்டியை வரவேற்கக்கூடியவர்கள் கூட ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இதற்கான ஒரு பரிசோதனை, நீங்கள் ஒரு ட்ரையல் ரன் எதுவுமே பண்ணி பார்க்கல, சோதனை முயற்சியாக இதை வந்து எப்படி வசூலிக்கிறது கொஞ்சம் பேர்ட்ட சோதிச்சு பார்க்கலாம், சில மாநிலங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருகின்ற பொழுது அந்த மாதிரியான ட்ரையல் ரன்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. கடந்த கால வரலாறு, நடத்தப்படுவது வழக்கமான ஒன்றுதான், வாடிக்கையான ஒன்றுதான். இப்போ டிமானிட்டைசேஷன் டயத்தில் அது சொல்லப்பட்டது. ஏன்னா அது அவ்வாறுலாம் செஞ்சால் அது லீக் ஆகிடும், எங்களுடைய நோக்கம் பிளாக் மணியை கட்டுப்படுத்து, அதனால திடீர்னு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு. ஆனால் இது அந்த மாதிரியான ஒன்று அல்ல. இப்போ ஒரு ட்ரையல் ரன்லாம் பார்த்துட்டு அறிமுகப்படுத்தலாமே, எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாத நிலையில, சாஃப்ட்வேர் தயாராகாத நிலையில இதை ஏன் இவ்வளவு அவசரமா அமல்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? நீங்க கேட்ட கேள்வி, அதோட அண்ணன் பீட்டர் அவர்கள் வந்து தன்னுடைய ஆரம்ப விவாதத்தினுடைய தொடக்கத்தில் அழகாக சொன்னார். ஒரு மிகப்பெரிய பீதி அடைந்திருக்கிறார்கள், பெயிலு, ஜெயிலு, அபராதம். உண்மையிலே பீதியை உண்டாக்குவது காங்கிரஸ்காரர்கள் தான், அண்ணன் பீட்டர் போன்றவர்கள் தான். இப்போ அண்ணன் பீட்டர் சொன்ன எந்த ஒரு விஷயமுமே உண்மை இல்லை. 3 ரிட்டர்ன் பண்ணணும், தினசரி அது கட்டலைன்னா 100 ரூபாய் அபராதம். இப்போ 3 ரிட்டர்னுங்கிறது இல்லை என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரே இதிலே செய்யலாம் என்பதை நேற்றைக்கு முந்தானைக்கு அதுக்கு முன்னால் விவாதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி ஏராளமான பீதியாவது உருவாக்கி ஏதாவது அரசியல் ஆதாயம் தேடலாமா என்று நினைக்கிறார். ஏனென்றால் இந்த முதல்ல ஒரு பெரிய வரலாறை சொன்னார், 1986 ராஜீவ்காந்தியால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இப்படிப்பட்ட வரலாற்று நிகழ்விலே தங்களுடைய கட்சியை இணைத்துக் கொண்டு இந்த நாட்டினுடைய வளர்ச்சியோடு நாங்களும் இருக்கிறோம், அரசியல் காழ்ப்புணர்வுகள், அரசியல் மனமாச்சரியங்கள் இருந்தால் கூட நாங்கள் எதிர்க்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக செயல்படுகிறோம் என்பதை காண்பித்திருக்கலாம். இந்த அரசாங்கம் சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லாருக்குமான வளர்ச்சி, எல்லாருமோடு இணைந்த வளர்ச்சி, அதைத்தான் முதல் பாராளுமன்றத்திலே மோடி அவர்கள் சொல்கின்ற போது இந்த அரசாங்கத்தினுடைய வளர்ச்சியில இந்த நாட்டினுடைய எல்லா பிரதமர்களும் தங்களுடைய பங்களிக்கை அளித்திருக்கிறார் என்று சொல்லி அத்தனை பிரதமர்களுக்கும் தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்தோடு மட்டுமல்லாமல் இந்த 542 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு சேர அமர்ந்து ஒன்றாக வேலை செய்தால் மட்டுமே இந்த நாடு உயர்வுறும், இதில் கட்சி பேதங்கள் இல்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார். ஆக இப்படி எல்லோரும் இணைந்து வர வேண்டிய இந்த ஜிஎஸ்டிக்கு இன்றைக்கு வள்ளுவர் மிக அழகாக சொன்னார், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை 4ம் இழுக்காறு இயன்றது அறம். பொறாமை, கோபம், ஜலஸ் இவைகளோடு பின்னிப்பிணையப்பட்ட காங்கிரஸ் இந்த ஒரு நிகழ்ச்சியிலே தன்னை பங்களித்துக் கொண்டு தான் ஆக்கப்பூர்வமான கட்சியாக தன்னை காண்பித்திருக்கலாம், அதற்கு வரவில்லை. மாறாக 71 பங்களாதேஷ் வாரிலே அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை மாகாளி பராசக்தி என்று பாராட்டிய ஒரு பரந்த மனம் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே இவரோடு சொன்ன இந்த கருத்துக்கள் அத்தனையுமே பரீட்சித்தார்த்தமானது, இன்னும் நிறைய போக வேண்டிய. திஸ் ஜிஎஸ்டி இஸ் a டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு புதிய பல சிக்கலான குழப்பமான ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட தினசரி வரிகளாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எளிமையான இலகுவான நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு புதிய ஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்கிறோம். அது பரிசுத்தார்த்தமானது. எனவே அதிலே சில சிக்கல்கள் வர இருக்கும். அதற்காக தான் 18 கமிட்டி போட்டு அந்த கமிட்டிகளிலே அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை வரி ரிவிஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லலாம் என்று சொல்லி இருக்கிறோம்.
இன்னும் 3-4 ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் உட்கார போகிறது. அவைகளை மறுபடியும் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ரிவிஷன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த ஒரு டாக்ஸ் ஸ்ட்ரக்சரும் முடிந்து விடவில்லை. இந்த சூழ்நிலையில ஏன் இப்படி பீதியை கிளப்புகிறார் என்று சொன்னால், இந்த வளர்ச்சி, இந்தியாவுடைய வளர்ச்சி இவர்களால் பொறுக்க முடியவில்லை என்று மட்டும்தான். இரண்டு கேள்விகள். ஒன்று, அன்றைய குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நம்முடைய இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் அன்றைக்கு அதை கடுமையாக எதிர்த்தார் அப்படின்னு திரு பீட்டர் அவர்கள் சுட்டிக்காட்டினார். அன்றைக்கு மோடி அவர்கள் அதை எதிர்த்ததற்கும் இன்றைக்கு இதை ஆதரிப்பதற்குமான காரணிகளை நீங்க சொல்லுங்க. ஒன்று. இன்னொன்று, நான் கேட்டது எந்த விதமான சாஃப்ட்வேர் இன்னும் ரெடி ஆகல அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நீங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, ஆதார் என்ன பான் கார்டோட இணைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த முயற்சியிலேயே அந்த வெப்சைட் முற்றிலுமா ஹேங் ஆகி போயிருந்துச்சு. இன்னைக்கு நீங்க அவ்வளவு பேர் உள்ள போறாங்க. இப்போ ஒரே நாள்ல இன்று நள்ளிரவு முதல் கொண்டு வருகின்ற பொழுது அத்தனை விண்டோஸும் அங்கே ஜாம் ஆகும், அந்த வெப்சைட் வந்து ஹேங் ஆகும் அப்படிங்கிறதான் முடக்கப்படும், இயல்பாகவே முடங்கிரும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய வல்லுநருடைய வாதங்கள். இதையெல்லாம் பரிச்சார்த்த முயற்சி செய்யாமலேயே இந்த கொண்டாட்டங்கள் தேவையா அப்படிங்கிறதான் பீட்டருடைய கேள்வி. அதாவது இந்த நாடு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தம் அல்லது ஒரு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரிஃபார்மேஷன் ஒரு மிகப்பெரிய சிக்கலான சூழ்நிலையிலிருந்து ஒரு நல்ல சூழ்நிலையை போகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் அதன் மீது எரிந்து விழுந்து தன்னுடைய குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா இல்ல நேரம் அப்புறம் நேரம் இல்லைன்னு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக மற்ற ஆளுங்களுக்கு நான் போகணுங்கிறேன். ஏன்னா கேள்விக்கான அவர் வைத்த விமர்சனத்துக்கான நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் அருண்கிட்ட நகர்ந்துருவேன். அன்றைக்கு மோடி அவர்கள் அதை எதிர்த்து பதில் சொல்லிடுறேன். மோடி அவர்கள் எதிர்த்தவருக்கும் இன்றைக்கு ஆதரவு. ரைட், ஓகே, அதுதான் சொல்றேன். அதாவது அன்றைக்கு 2006 அவங்களுடைய பிரியங்கா திரிவேதிங்கிற சொல்லக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து நம்மளுடைய பெருமைக்குரிய பி சிதம்பரம் அவர்கள் இதுல எந்த மாடிஃபிகேஷன் நான் செய்ய முடியாது என்று சொன்னார். என்ன மாடிஃபிகேஷன்? அதாவது ஜிஎஸ்டியிலிருந்து வெளியே வரணும், இது பெட்ரோல், அதே மாதிரி ஆல்கஹால், அதே மாதிரியாக இந்த 1% மாநிலத்துக்கு கொடுக்கணும், அதே மாதிரியாக கான்ஸ்டிடியூஷனல் ரைட் கொடுக்கணும். இந்த நாளையும் சிதம்பரம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகல. ஒன்று. இரண்டாவது, மோடி எதிர்த்தது என்று சொல்கிறார்கள். இவர்களுடைய காங்கிரஸ் கட்சி எதிர்த்தது, ஹரியானா எதிர்த்தது, மகாராஷ்டிரா எதிர்த்தது, கேரளா எதிர்த்தது. இவருடைய சொந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்களே பல பேர் எதிர்த்தார்கள். அதையெல்லாம் மறுத்துவிட்டு மறந்துவிட்டு இந்த 4 விஷயங்களை அவர்கள் முடியாது என்று சொன்னார்கள். எந்த மாற்றத்துக்குமே தயாரில்லை என்று சொன்னார்கள். இப்போது இவர்கள் கோரிய மாற்றத்தை நாம் செய்திருக்கிறோம். சரி சரி, வெயிட் பண்ணுங்க. பீட்டர் ஏதோ குறிக்கிறார், சொல்லுங்க திரு பீட்டர். செந்தில், அதாவது நண்பர் சேகர் வந்து ரொம்ப விஷயம் தெரிந்தவர். விவாதத்தை வந்து சொல்லப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் திசை திருப்புகிறார். அவர் சொன்ன அந்த மாறுபாடுகள் இருந்த பிறகுதான் பில் வாஸ் ரெஃபர்ட் டு தி செலக்ட் கமிட்டி. அந்த செலக்ட் கமிட்டிக்கு யார் தலைவர்? அந்த பாஜகவினுடைய நிதியமைச்சராக இருந்த யஸ்வந்த் சின்ஹா அவர்கள் தலைவர். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் நிதியமைச்சராக இருந்த திரு குப்தா அவர்கள் தலைமையில் இருந்த மாநில நிதியமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து பரிந்துரை செய்து மோடி அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் அல்லது சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு பாராளுமன்ற நிலைக்குழு அறிக்கை அளிக்கப்பட்ட பிறகு அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு வருகின்ற போதுதான் மோடி எதிர்த்தார். ஆகவே மோடி அப்பொழுது என்ன, இந்த இந்தியாவிலே ஒரே ஒரு முதலமைச்சர் இதை வலுவாக எதிர்த்தவர் நரேந்திர மோடி. அவர்தான் சொன்னார், என்னுடைய மாநிலத்திற்கு 14,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று சொன்னார். இது வந்து யஸ்வந்த் சின்ஹா கொடுத்த அறிக்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவதாக நிதியமைச்சர் சிதம்பரம் அறிவித்த பிறகு நடந்தது. அதுக்கு அவர் பதில் சொல்லணும். சொன்ன அந்த மோடி இன்று நான் தான் அதை பாராளுமன்றத்தில் மோடியினுடைய அதே வாதத்தை ஏற்று இவருடைய இடதுசாரி கேரளாவுடைய கட்சி, கேரளாவுடைய இவருடைய முதலமைச்சர் மோடி சொன்னது சரி, நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அந்த 4 கோரிக்கைகளை நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரம் அதற்கு பின்னாலே இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற காரணத்தினாலே மட்டும் இந்த எதிர்ப்பை காங்கிரஸ் அல்லாத மாநிலங்களைச் சேர்ந்த பிரதமர் முதல்வர்கள் உட்பட பலர் எதிர்த்தார்கள். அவை இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது. லிக்கர், பெட்ரோலிய பொருட்கள் இதெல்லாம் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா மாநிலங்களுக்கான வரி வருவாய் அதுல தான் பெரிய அளவில் இருக்குது. அந்த மாற்றங்களுக்கு பிறகு நாங்கள் இன்னைக்கு ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற அவருடைய வாதம். இடதுசாரிகள் இதை, இந்த கொண்டாட்டத்தை, இந்த வரவேற்பை ஏன் புறக்கணிக்கிறீர்கள்? இதுல என்ன கொண்டாடுறதுக்கு இருக்குன்னு எனக்கு புரியல.
இன்றைக்கு வெகு மக்கள் ஒரு பதட்டத்தோடு இருக்காங்க. எந்தெந்த பொருள் எந்த அளவுக்கு விலைவாசி உயருமோ தெரியாமல் இருக்காங்க. அப்புறம் சிறு வியாபாரிகள், குடிசை தொழில் செய்வோர், குறு வியாபாரிகள், சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க, இவங்களும் பதட்டத்தோடு இருக்காங்க. பெரும் போராட்டங்களுக்கு இன்றைக்கு அறைகூவல் விடுத்திருக்காங்க, பாரத் பந்த் அளவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பல மாநில அரசுகள், தமிழக அரசு உள்ளிட்ட, இந்த ஜிஎஸ்டி அறிமுகத்துக்கு பிறகு தங்களுடைய வரி வருவாய் என்னாகும், தங்களுடைய பொருளாதார சுதந்திரம் என்னாகும், நிதி உரிமை என்னாகும், தாங்கள் நினைத்தபடி சில தொழில்களுக்கு ஊக்குவிப்பு செய்ய முடியுமா முடியாதா, ஏற்கனவே செஞ்சோமே இனி அது நடக்குமா நடக்காதா என்று இப்படி பலரும் பதட்டத்தோடும் கவலையோடும் இருக்கும் பொழுது மோடி அரசு இன்றைக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே கொண்டாட்டம் என சொல்வது அர்த்தமற்றது, நியாயமற்றது என்கிறோம் நாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, மோடி அரசுடைய கொள்கையை எல்லாருக்குமான வளர்ச்சி, எல்லாருடனும் சேர்ந்து வளர்ச்சி, இப்படி நிறைய முழக்கங்களை எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஆனா நடைமுறையில் என்ன? சுத்தமான பாரதம் நாங்க, ஸ்வச் பாரதம் நாங்க. ஆனா மத்திய மந்திரியை பொது இடத்துல அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்பது இன்றைக்கு அந்த புகைப்படம் முகநூல்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுதான் அவங்களுடைய நடைமுறை. அவங்களுடைய முழக்கத்துக்கும் அவங்களுடைய நடைமுறைக்கும் சம்பந்தமே இல்லை. எங்க அனைவருக்குமான வளர்ச்சி? அனைவருக்குமான வளர்ச்சி என்றால் நீங்க இந்த சிறு குறு வியாபாரிகளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கணும். அதுவும் குறிப்பாக தமிழக வியாபாரிகளுடைய கோரிக்கையை. இன்றைய தினம் பட்டாசு தொழில் அவங்க வேலை நிறுத்தமே அறிவிச்சிருக்காங்க. தீப்பெட்டி தொழில் முடங்கக்கூடிய அபாயம் இருக்கு. திருப்பூர்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. காரணம், இவை எல்லாம் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கின்றன. இப்ப பாருங்க, ஒரே நாடு ஒரே வரிங்கிறாங்க. இந்த அடிப்படை கோஷமே ரொம்ப சிக்கலானது. இது பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு மகத்தான நாடு. இந்தியாவுடைய ஒற்றுமைக்காக இடதுசாரிகள் நிற்கிறோம். ஆனா அதே நேரத்தில் இதனுடைய பன்மை தன்மையும் பாதுகாக்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகிறேன். தமிழக அரசு கோவையிலே உற்பத்தியாகும் வெட் கிரைண்டர்களுக்கு வெறும் 5% வரி தான் விதிச்சது. அதே போல சிவகாசி பட்டாசுக்கு 14% தான். இந்த ரெண்டுக்கு இப்ப என்ன தெரியுமா இவங்க போட்டிருக்காங்க? 28% வரி. இப்ப பாருங்க, இந்தியாவில் இல்லாத அளவுக்கு புதுமையான, ஆனால் குறிப்பாக நமக்கென்று இருக்கக்கூடிய இந்த 2 தொழில்கள், வெட் கிரைண்டர் தயாரிப்பும் சிவகாசி பட்டாசும். ஆகவே தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா, அவற்றை ஊக்குவிக்க வேண்டும் என்று குறைந்த வரி விகிதம், ஆனா எல்லாம் ஒண்ணு, அவ்வளவு ஒரே மாதிரி என சொல்லி இந்த 2 தொழில்களுக்கும் நீங்க 28% வரியை கொண்டு வரீங்க. அப்படி என்றால் இந்த உள்ளூர் தொழில்கள் என்னாகும் என்கிற கவலை தமிழக அரசுக்கு இருக்கா இல்லையான்னு அவர் தான் சொல்லணும். ஆனா தமிழ்நாட்டுடைய இடதுசாரிகளுக்கு இருக்கு, இந்தியாவுடைய இடதுசாரிகள் இருக்கு. ஆகவேதான் நாங்க இதுல கொண்டாட என்ன இருக்கு? மாறாக மக்களுடைய சந்தேகங்கள், வியாபாரிகளுடைய சந்தேகங்கள், வணிகர்களுடைய சந்தேகங்கள், மாநில அரசுகளுடைய சந்தேகங்களை போக்குகிற வேலை. அதே போல இந்த டெக்னிக்கல் சைடை பத்தி நீங்க நிறைய சொல்றீங்க, அது நண்பர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு கோடிக்கணக்கான வணிகர்கள் நாளை விடிந்தால் அது நல்ல விடியலாக இருக்குமாங்கிற கவலையோட இருக்காங்க. அந்த சந்தேகங்களை போக்குறதுக்கு பதிலா நாங்க என்னமோ வெள்ளைக்கார ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது போல அந்த மைய மண்டபத்தில் கொண்டாடுவோங்கிறீங்களே, இது என்ன நியாயம்? கேட்கிறோம். இடைவெளிக்கு அப்புறம் அதிவராமன் உங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறேன். தமிழக அரசுக்கு கவலை இருக்குதா இல்லையாங்கிறத நீங்க சொல்லணும் அப்படின்னு பேராசிரியர் சொல்லியிருக்கிறாரு. அதிவராம் பாண்டியனுடைய கருத்துக்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேட்டறியலாம். இன்னும் கூட தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, 28%லேருந்து 18% குறைச்சிருக்கிறாங்க. டிராக்டருடைய உதிரி பாகங்கள் உற்பத்திக்கு 28%லேருந்து 18% குறைச்சிருக்கிறாங்க. உரத்திற்கு 12 விழுக்காடாக இருந்த வரி 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய ஏற்கனவே குறைச்சிருந்தாங்க. சிலதுக்கு மாறுபாடு கொஞ்சம் உயர்வாகவும் குறைவாகவும் இருக்கிறது என்ற கருத்துக்கள் வந்த நிலையில் இப்பொழுது வந்திருக்கிறது 2 விஷயங்களுக்கு குறைத்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் வரவேற்கிறேன். நேர்பட பேசலாம். இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நாடு முழுவதும் ஒரே வரி ஜிஎஸ்டி அமலாகிறது. அது குறித்து வாய்த்து கொண்டிருக்கின்றோம். நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அதற்கான சிறப்பு அமர்வும் நடைபெற இருக்கிறது. குடியரசுத் தலைவர் உரையாற்றுகிறார், பிரதமர் உரையாற்றுகிறார், எதிர்க்கட்சிகள் புறக்கணித்திருக்கிறார்கள். பேசலாம் அதிவீரராம் பாண்டியன் அவர்களிடம். தமிழகத்தின் சார்பில் நிதியமைச்சர் ஜெயக்குமார் இந்த சிறப்பு அமர்வில் கலந்துகிறார். நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய சிறப்பு அமர்வில் பங்கேற்கிறார். இதில் எதிர்க்கட்சிகள் புறக்கணித்திருக்கிறார்கள். மாநிலங்களுக்கான இழப்பை குறித்து இதில் நிறைய பேசப்படுகிறது. தமிழக அரசும் கூட தமிழக
அமைச்சரே பேசினார் ராஜேந்திர பாலாஜி. பட்டாசு தொழிற்சாலை உற்பத்தியாளர்கள் போராட்டம் ஒன்று தமிழக அரசு ஆதரவு கொடுக்கும் அப்படின்னாரு. தமிழ்நாட்டில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் இந்த மாதிரி பலரும் போராடுறாங்க. அப்போ ஒரு பக்கம் தமிழக அரசு ஆதரிக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான போராட்டங்களையும் என்கரேஜ் பண்ணுது அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறது? தமிழக அரசுக்கு இதில் இன்னொரு கிளாரிட்டி இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை அப்படி இல்லை. இந்த சட்டம் வந்து இந்தியாவினுடைய இரு அவைகளாலும் நிறைவேற்றப்பட்டு சட்டம் அமலாக தயாராக இருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் அந்த சட்டத்தை வழிநடத்துவது, அதை எப்படி செயல்படுத்துவது என்பதற்கான வேலைகள் அனைத்தையும் தமிழக அரசு சார்பில் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த வரி விகிதம் ஒரு சில தொழில்களுக்கு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கின்ற போது அதை குறித்து அது சார்ந்த வணிகர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதின் நிலைப்பாடு தான் அந்த நிலைப்பாடை ஒழிய ஒரு சில பொருட்களின் வரி அதிகமாக இருக்கிறது என்பதனாலேயே ஒட்டுமொத்த சட்டத்தை எதிர்க்கக்கூடிய நிலைமையை நாம் கடந்துட்டோம். இன்றைக்கு குறை சொல்லுகிற இவர்கள், இந்த காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அதனுடைய விளைவுகளை அன்றைக்கே தெரிந்துதான் அந்த இந்த இடத்திற்கு அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதனுடைய எக்ஸிகியூஷன்ல எடுத்து சொல்லுகிற விதத்தில் இருக்கின்ற சின்ன சின்ன தடங்கல்களை கூறிக்கொண்டு முழுவதுமாக அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தவோ எதிர்க்கவோ முடியாத ஒரு நிலையில நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட நிலையில் தமிழகத்தில் எந்தெந்த பொருட்களுக்கான வரி அதிகமாக இருக்கிறதோ அதை உரிய முறையில் மக்களுடைய எண்ணங்களை மக்கள் பிரதிபலிப்பதற்கு இந்த அரசு உறுதுணையாக இருக்கிறது. அது போன்ற வரிகளை குறைப்பதற்கும் தொடர்ந்து நாங்கள் மத்திய அரசிடம் ஏற்கனவே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகார பகிர்வு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இதற்கு என்ன தீர்வு காண முடியும் என்பதை முன்வைப்பதற்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும். இப்போது நீங்க தொடக்கத்தில் ஆரம்பித்த போது விட இப்போது அந்த ஒரு சில பொருட்களின் வரி குறைக்கப்பட்டிருக்கிற செய்தி வந்திருக்கு. இது போல இந்த பொருட்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஒரு முறையீடாக இவர்கள் செய்கிறார்கள். அதை அரசும் ஆதரிக்கிறது. ஆமா, இந்த வரி அதிகமாக இருக்கிறது, அதை மக்கள் போராடுகிறார்கள், அதற்கு ஆதரவாக என்ன குறைக்க முடியுமோ அதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தால் அரசு மகிழும் என்பதுதான் அதில் இருக்கின்ற ஒரு செய்தி. தமிழக அரசு இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்த தயாராக இருக்கிறது. தமிழக மக்களுடைய எண்ணம் எங்கெங்கெல்லாம் வருத்தத்தோடும் அவர்கள் அதிகம் என்று நினைக்கிறார்களோ அதை பிரதிபலிக்கவும் தயாராக இருக்கிறது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஒரே ஒரு பாயிண்ட், தம்பி என்ன சொல்றாருன்னா, ஏதோ நாடாளுமன்றத்து 2 அவையிலையும் இதெல்லாம் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஒரு முக்கியமான அம்சம், அந்த அரசியல் சாசன திருத்தத்துக்கு தான் அங்கே நாடாளுமன்றத்துக்கு வந்தாங்களே ஒழிய அப்பொழுதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இதர இடதுசாரிகள் ஒரு கேள்வியை எழுப்பினாங்க. இதை ஒட்டி வரக்கூடிய இதர விவரங்கள் பற்றி இந்த வரி விகிதங்கள் உள்ளிட்டு நாடாளுமன்றத்தில் வைத்து விவாதிக்க வேண்டும் என்று. அப்ப நிதியமைச்சர் என்ன சொன்னா, ஆமா செய்வோம் என சொல்லிட்டு இன்னைக்கு செய்யல. மாறாக சகல விஷயங்களையும் ஜிஎஸ்டி கவுன்சிலே எல்லாத்தையும் முடிக்கிறாரு, நாடாளுமன்றத்துக்கே வரல. தயவுசெய்து அதை மனசுல வச்சுக்காது. ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநிலங்களை சேர்ந்த பிரதிநிதிகளும் ஏங்க அதுல எப்படிங்க நாடாளுமன்றம் மாதிரி எப்படி அந்த கவுன்சில் ஆகும்? நாடாளுமன்றத்தில் விவாதம் பண்ணலாம். ஏன் சில விஷயங்களை தோற்கடிக்கலாம்? மாநிலங்களவையிலே பிஜேபிக்கு போதுமான ஸ்ட்ரென்த் இல்லை. அப்படி இருந்தும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு வெளியே வந்தது. எப்படி வந்தது? எங்க ஆதரவு இல்லாமல் எப்படி வந்தது? இல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கல. அந்த நிலையை கடப்பதற்கு யார் அனுமதித்தது? இல்லங்க, நீங்க இன்றைக்கு அது சார்ந்து இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம் என்கின்ற ஒரு விமர்சனத்தை வைப்பவர்கள் அந்த நிலையில அதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டாமா? அதைத்தான் சொல்ல வர்றேன். அது ஒரு எனேபிளிங் ஆக்ட் தான். ஆனா எக்ஸாக்ட் ஆக்ட் எனப்படுவது மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வரும் என சொல்ல போனா உண்மைக்கு மாறானதை சொல்லி நாடாளுமன்றத்தில் சொல்லிவிட்டு கடைசியா நாடாளுமன்றத்துக்கு வராமலே இந்த காரியத்தை செய்தது பாஜக. அதை கண்டிக்க நீங்க தயாரா இல்ல. இதுதான் உங்களுடைய பலவீனம். பிஜேபி எது ஒரு வார்த்தை பேசல, இன்ன வரைக்கும் பேசுறீங்களா? சார் ஜிஎஸ்டி தான் பிஜேபி எதிர்த்து அப்படி இல்ல, அவங்க தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பெருமையை தற்காத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. இல்லங்க, நாங்க அதெல்லாம் மறுக்கலங்க. நாங்க அதெல்லாம் மறுக்கலங்க. ஆனா இன்றைக்கு இவ்வளவு மோசமான முறையில் இதை கொண்டு வந்திருப்பது மோடி அரசு சொல்ல நீங்க தயாரா இல்ல. திரு பீட்டர் அவர் அதான் சொல்றாரு, அதனுடைய பெருமைகளை தற்காத்துக் கொள்வதற்கு, அதுல பங்கெடுத்துக் கொள்வதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்கிறது, இடதுசாரிகளும் கூட தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு அதிபர் ராமபாண்டியன் சொல்றாரு. ஆனா பிரச்சனை இப்ப எங்கன்னா, இது ஒருவேளை இதனுடைய ஃபியூச்சர்ல இது ஒரு பெரிய சக்சஸ் ஆகி அதனுடைய பெருமைகள் போச்சுன்னா அது பிஜேபிக்கோ அல்லது மோடிக்கோ போயிடக்கூடாது அப்படிங்கிற அரசியல் நோக்கம்தான் உங்களை போன்ற எதிர்க்கட்சிகள் இந்த அமர்வை, நாடாளுமன்றத்தில் கூட்டப்படுகின்ற இந்த சிறப்பு அமர்வை புறக்கணிப்பதன் நோக்கமா?
அதாவது நான் ஒண்ணு செந்தில், இதுல வந்து தம்பி அதிவீரபாண்டியன் சொல்லுறது வந்து ஏதோ வரி குறைப்பு மட்டுமே இதுல உள்ள இஷ்யூ அல்ல. இதுல வந்து அநேக விஷயங்கள் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இப்போ நீங்க வந்து சில பொருட்களை வந்து எக்ஸம் பண்ணிக்காங்க. எக்ஸம் பண்ண பொருட்கள் என்ன? மைதா மாவு, அரிசி, உளுந்து, பருப்பு, இதெல்லாம் எப்போ எக்ஸம்டட்? ஒரு வந்து பேக் பண்ணாம பிராண்டடா இல்லாம இருந்தா தான். ஆனா இன்னைக்கு வந்து அந்த காலத்துல 25 வருஷத்துக்கு முன்னால நம்ம கிராமத்துல வந்து ஒரு சின்ன பலசர கடையில 2 சாக்கு பொட்டலத்துல வந்து மைதா மாவு, அரிசி, உளுந்தெல்லாம் வச்சிருப்பாங்க. அதை வந்து ஜனங்கள் வாங்கிட்டு போனாங்க. இன்னைக்கு வந்து எந்த கடையில ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அதற்கு வந்து ஒரு சின்ன குடிசை தொழில் மாதிரி ஒரு லட்சுமி பருப்பு, அது சுந்தரி வந்து ஆட்டா மைதா மாவு இப்படி வைத்தால்தான் அதை ஜனங்கள் வாங்கி கொண்டு போகிற சூழ்நிலை இருக்கு. ஆகவே இந்த வரி விகிதம்னு தம்பி சொல்றாருல, அதுவே பெரிய ஃபார்ஸ். அதுலதான் வந்து நம்முடைய பேராசிரியர் அருமையா சொன்னாரு. நீங்க வந்து இத ஜிஎஸ்டி வந்து கவுன்சில்ல இன்னைக்கு நம்ம ஜெயக்குமார் போறாரு. ஜெயக்குமார் என்ன பேச முடியுங்க? நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க வந்து இன்னைக்கு காவேரி நதிநீர் ஆணையம் அதற்கு ஏன் நோட்டிபிகேஷன் வரலன்னு கேட்கக்கூடிய தைரியம் கூட உங்களுக்கு இல்ல. நீங்க போய் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில எப்படி போய் நீங்க பேசிடுவீங்க? அதான் எல்லா மாநிலத்து நிதி அமைச்சரையும் உட்கார வச்சு நிதி அமைச்சர் வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா டீல் பண்றாரு. பாராளுமன்றத்தில் இவைகளெல்லாம் வந்திருந்தால் இவைகளெல்லாம் வாதத்திற்கு உள்ளாயிருக்கும். இன்னைக்கு வந்து இது சாதாரண சட்டம் அல்ல. எவ்வளவு பெரிய முயற்சி இது. 90 லட்சம் வியாபாரிகள், வருடத்திற்கு 300 கோடி ரிட்டர்ன்ஸ். ஆனா இன்னும் ஒரு ட்ரையல் ரன் கூட நீங்க பார்க்கல. உங்க சாப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹார்ஸ் ஆகுது. எந்த ஊர்ல வந்து நான் கேட்கிறேன், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா விட்டுருங்க, இந்த இன்டர்நெட் வேலை செய்யற யூபி, பீகார், மற்ற மாநிலங்கள்ல, ஒரிசாவில் அங்கெல்லாம் வந்து வியாபாரிக்கு வந்து இந்த இன்டர்நெட் வேலை செய்யுமா? இதற்கு என்ன மாற்று ஏற்பாடு? இதை வந்து எதற்காக அவசரப்படுகிறீங்க? இப்ப என்ன சுதந்திர போராட்டத்துக்கு 1947 ஆகஸ்ட் 15 நீங்க நிச்சயம் பண்ண தேதியா? இது வந்து ஒரு ஜாம்பவான், அதாவது ஒரு அரசியல்ல வந்து கையை முறுக்கி மிரட்டுகிற அரசியல். இது ஜனங்கள்கிட்ட வந்து கவனத்தை திசை திருப்புகின்ற முயற்சி. நான் தான் முடிவெடுக்கக்கூடிய முதல் பிரதமர் என்று சொல்லுகிற அந்த என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஒரு முரட்டுத்தனமான விளம்பரத்தின் மீது உள்ள ஒரு மோகம் தான் இதை போன்ற விழாக்களை கொண்டாட செய்கிறது. சாதாரண மக்களுடைய பிரச்சனை. வியாபாரிக்கு என்ன கஷ்டம்? ஜிஎஸ்டி வேணும், ஒத்துக்கிறோம். நாங்களும் சேர்ந்து உங்களை மாதிரி வந்து நாங்க தகராறு பண்ணல. உங்களை மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து புறக்கணிக்கல. உங்களுக்கு கேட்டு நாங்க ஓட்டு போட்டு இது வேணும்னு சொல்லி தம்பி அதிவீரபாண்டியன் சொன்னது போல மாநிலங்களவையிலையும் லோக்சபாவிலையும் ஓட்டு போட்டு உங்களை மாதிரி எதிர்ப்பு அரசியல் பண்ணாம நாட்டின் நலம் கருதி தான் பண்ணணும். ஆனா என்ன அவசரம்? டிமானிட்டைசேஷன் பண்ணீங்க. யார்கிட்ட கேட்டீங்க? ஊர்ல ஜனங்கள் வந்து இன்னும் அதனுள்ள இருந்து மீளல. வியாபாரி வந்து அடித்தட்டில் இருக்கிற வியாபாரி வந்து மிரட்டல் வந்து ஜெயிலு, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஃபைன், 24% இன்ட்ரெஸ்ட் சொன்னா கடை எல்லாரும் அடைச்சிட்டு போயிட்டா என்ன செய்வீங்க? சாமானிய மக்கள் எங்க போய் வாங்குவாங்க? அன்றாட பொருட்கள் தெருக்களில பெரிய சூப்பர் மார்க்கெட் வேணா நடக்கும், பெரிய மால்கள் இருக்கிற மார்க்கெட் வேணா நடக்கும். வியாபாரிகள் வந்து இன்னைக்கு முடங்கி போறாங்கன்னு வச்சுக்கோங்க, மக்களுடைய அன்றாட வாழ்க்கையே முடங்கி போயிடும். அதைத்தான் சொல்றோம். இத வந்து அவசரப்படாதீங்க, இதற்கு ட்ரெயின் பண்ணுங்க. ட்ரெயினர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 90 லட்சம் வியாபாரிகளுக்கு இதை சொல்லி கொடுப்பதற்கான என்ன ஏற்பாடு? கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்து அதிகாரி எத்தனை அதிகாரிக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க? அவங்க வணிக வரியை மட்டும்தான் பார்த்தவங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து சர்வீஸ் டாக்ஸ் தெரியுமா? அவங்களுக்கு இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தெரியுமா? இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வருகின்ற போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்லாப் போட்டு அதுக்கு வந்து ஒரு காம்போனன்ட் ரிட்டர்ன் அப்படிலாம் வச்சிருக்காங்களே, இதெல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியல. கிளாஸ் எடுக்கிறாங்க, வியாபாரி கேட்கறான் இது என்ன அப்படிங்கறான், எங்களுக்கு தெரியல. அவர்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள், அதை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். திரு சேகர், இதுல இன்றைக்கும் கூட திரைப்பட இங்க இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள் இன்றைக்கு செய்தியாளர்களிடம் பேசினார்கள். அப்பொழுது அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க, இன்னமும் ஜிஎஸ்டி கொடுத்த ஒரு கிளாரிட்டி எங்களுக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சிருக்கிறாங்க. பலரும் பல பொருளாதார வல்லுநர்களுக்கும் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து, ஒவ்வொருத்தரும் இதை ஒவ்வொரு பார்வையில் எடுத்துக்கிறாங்க. இப்போ நிறைய நீண்ட விமர்சனங்களை பீட்ட வைத்திருக்கிறார், நீங்க அதுக்கு மறுப்பு சொல்லுங்க. அதோடு இந்த கேள்வியும் கூட இணைத்துக் கொள்ளுங்கள். 5 விழுக்காடு வரி கொடுக்கப்பட்டிருக்கிறது பீஸாவுக்கும் பர்கருக்கும். ஆனால் 18 விழுக்காடு வரி நம்ம ஊர்ல உற்பத்தி செய்யக்கூடிய கடலை மிட்டாய்க்கும் பட்டர் பிஸ்கட்டுக்கும். அப்போ இது என்ன மாதிரியான வரி விதிப்பு முறை அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பப்படுகிறது. உங்களுடைய பார்வை? இல்லை, முதல்ல நான் இதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த 5 பீஸா 18 கடலை மிட்டாய் என்பது நீங்கள் ஏற்கனவே இப்போ உங்களுடைய ஸ்க்ரோலில் காமிச்சிங்க, உரத்துக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கிறது,
டிராக்டருக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 18 டிபார்ட்மெண்ட் அதற்கு இந்த கோரிக்கைகள் யாருமே போக வேண்டாம், ஜஸ்ட் நெட்டில் போனாலே போதும், இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கான உதாரணம் இது பயமுறுத்தல் அரசியல், மக்களை பயமுறுத்துகின்ற அரசியலை தான் இடதுசாரிகளும் அண்ணன் பீட்டர் போன்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த ஹேங் ஆகிவிட்டது, இதற்கான பயிற்சி எல்லாம் இல்லைன்னு சொல்றார். ஒரு மிகப்பெரிய கல்யாணத்தில் சந்தன கிண்ணத்தினுடைய ஓரத்தில் சந்தனம் எக்ஸ்ட்ரா ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு குற்றச்சாட்டு சொல்வது போல இந்த பயிற்சிகள் எல்லாம் ஜிஎஸ்டி எல்லாம் அங்கங்கே இப்போது கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. வேட்டுக்கு இதே மாதிரி தான் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். வேட் வந்ததும் பயிற்சி கொடுக்கப்பட்டது, இதுவும் பயிற்சி கொடுக்கப்படும். மிகப்பெரிய மாற்றத்துக்கு பின்னாலே நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்முடைய அண்ணன் அருணன் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது ராதா மோகன் சிங் விவசாயிகளுக்கு என்ன செய்தார், விவசாய டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன செய்தார், விவசாயிகளுக்கான மாற்றத்துக்கு என்ன செய்தார், எவ்வளவு செய்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் கார்லேந்து இறங்கி என்ன செய்தார் என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பது அவருடைய சிந்தனைக்கு உதாரணம். கீதா கோபி என்கின்ற அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் நடமாடும் நகைக்கடையாக சித்தாந்தத்துக்கு எதிராக வந்தபோது இவர்களால் என்ன சொல்ல முடிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆசிம் தாஸ் குப்தா என்கின்ற இவருடைய வெஸ்ட் பெங்காலுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் தான் தலைமை தாங்கி 10 ஆண்டு காலங்கள் அதற்கு நடத்தினார்கள். அவருடைய அந்த பொருளாதார நிபுணர் சொன்ன பல்வேறு சீர்திருத்தங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பராசக்தியில் ஒரு வசனம் சொல்வார்கள், ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கு ஓடினால் என்று சொல்லி. உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து ஓடி போய்விட்ட காரணத்தினாலே 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாலே 45 சராசரியாக எம்பிக்களை ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் பெற்ற கம்யூனிஸ்டுகள் சுத்தமாக வழித்தழியப்பட்டு சிங்கிள் டிஜிட்டில் வந்த பிறகு மக்களின் இதயத்தில் இருந்து ஓடிவிட்ட பிறகுனாலே இடதுசாரிகள் இன்றைக்கு வெந்த முன்னிலை வேல்பாய்ச்சி நான் விரும்பவில்லை என்ற காரணத்தினாலே அவர்கள் ஒரு கடுமையான இக்கட்டான சூழ்நிலை இருப்பதால் பாராளுமன்றத்துக்கு உள்ளே இருந்தும் இப்போது வெளியேற்றப்படுகிறார்கள், மக்கள் இதயத்திலிருந்து வெளியேறது மட்டுமல்லாமல். எனவே இது வளர்ச்சிக்கான வளர்ச்சிக்கு எதிரான அவருடைய எண்ணத்தை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் காங்கிரஸை தான் என்னாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இதை உருவாக்கியவர்கள் கடைசியாக இவ்வளவு பொறுமலோடு அண்ணன் பீட்டர் அவர்கள் பேசுகின்ற போது எவ்வளவு பெரிய பொறுமல். இந்த டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் வரத்தான் செய்யும். கம்ப்யூட்டர் வருகின்ற போது அது வந்தது, செல்போன் வரும்போது வந்தது, ஆண்ட்ராய்டு வரும்போது வந்தது. டெக்னிக்கல் விஞ்ஞான வளர்ச்சி வருகின்ற போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு சிறிது காலம் பிடிக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பெரிய விஷயமாக சொல்லுகிறார்கள். கடைசியாக அவர்களுக்கு சொல்வதற்கு அவ்வளவுதான் இருக்கிறது. எனவே இதை ஜிடிபி உயரப் போகிறது, மக்கள் போக வேண்டாம், எல்லா விதமான பரிசோதனை சாலைகள் எல்லாம் ஒழிக்கப்பட போகிறது. திரு சேகர் குறிக்கிறதுக்கு இந்த வளர்ச்சி எல்லாம் அவங்க கண்ணுக்கு படல. நம்ம வழக்கமான வாதங்களா இருந்தால் அந்த வாத பிரதிவாதங்களை வைக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்க இதுவரைக்கும் பேசினது நான் ஜிஎஸ்டிக்கான மறுப்பாகவும் ஜிஎஸ்டிக்கான பதிலாகவும் நான் இதுல இருந்து உங்களுடைய வாதங்கள்ல இருந்து எதை எடுத்துக்கிறது? ஜிஎஸ்டி ஆனது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் அந்த டாக்ஸினுடைய முழு எடையும் நுகர்வோருடைய தலையில தான் போகும். ஆனால் இந்த ஜிஎஸ்டி ஆங்காங்கே ஒவ்வொரு பகுதியிலேயுமே அந்த டாக்ஸ் ஆனது அவருடைய தலைக்கு போகாமல் சம்பந்தப்பட்டவர்களே கட்டுகின்ற மாதிரி வந்திருக்கிறது. எனவே இது மிகப்பெரிய ரிஃபார்ம், இது மற்றவைகளிலிருந்து மாறுபட்டது. அவர்கள் சொல்வது அச்சமூட்டுவதாக இருக்குது அப்படிங்கிற மறுப்பு மட்டும் தான் நீங்க வைக்கிறீங்களே தவிர அது அச்சமூட்டுவதாக இல்லை. இன்னென்ன மாதிரியான விடயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம், இந்தந்த மாதிரியான வழிமுறைகள் இருக்கிறது, இந்த ரூட்ல போனீங்கன்னா இது எளிதா இருக்கும், இவ்வளவு செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்தி அவருடைய அச்சத்தை திரு பீட்டர் போன்றவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறீங்களே, அந்த அச்சத்தை உடைப்பதற்கான வலுவான வாதங்களை நீங்க இன்னும் கூட வைப்பீங்கன்னு நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன். இல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அச்சத்தை மட்டுமே அவர்கள் உருவாக்குகிறார்கள். இப்ப 3% வரி, சாப்பிடக்கூடிய பிஸ்கட்டுக்கு 33% வரினாரு. அதாவது இது எக்ஸைஸ் டியூட்டி பல்வேறு டாக்ஸினுடைய டோட்டலாக இன்றைக்கு 33% அந்த அதுக்கு இருக்கு. அதை 18% குறைத்திருக்கிறோம். 3 18 மாறி இருக்கிறது, 33 இருந்து 18 குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இதை பத்தி சொன்னாங்க. நான் முடிச்சிடறேன். இதே மாதிரி பல்வேறு டாக்ஸ்கள் இவர்கள் மிகைப்படுத்தி அந்த வேட்டை மட்டும் சொல்லுகிறார்கள். இவை எல்லாம் மாறும், உணரப் போகிறோம். உருவாக்கி கொண்டு இவர்கள் புறக்கணிக்கப்பட. நன்றி சார். நிறைவு கருத்து, மிகச் சுருக்கமாக நிறைவு கருத்து. அதாவது
இந்த ஜிஎஸ்டியை இப்போது இவர்கள் இன்னும் சிறிது காலம் தாமதப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை வைக்கிறார்கள். ஆனால் தொடக்கத்திலிருந்தே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதில் இருக்கின்ற குறைபாடுகளை சுட்டிக்காட்டி ஒரு பலத்த எதிர்ப்பை பதிவு செய்து இத்தனை காலந்தாழ்ந்து சில கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது அதிமுகவோட பங்களிப்பு மிக முக்கியமானது. அடுத்து அதிமுக இந்த சட்டத்தை சிறந்த முறையில் செயல்படுத்துவதற்கு வணிக வரித்துறைக்கு இன்னும் பயிற்சி கொடுக்கவில்லை என்று சொன்னார். அதை மறுக்கிறேன், கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஜிஎஸ்டி நிலைப்பாட்டிற்கும் காவிரி பிரச்சனையும் தொடர்படுத்தி பேசுவது என்பது சரியாக இருக்காது என்று அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் தெரிவித்துக். அதாவது மத்திய ஆட்சியாளர்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதற்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். விவசாயத்துறை ரொம்ப பிரமாதமா கவனிக்கிறதாக சேகர் அவங்க சொன்னாங்க. இவங்களுடைய ஆட்சியில வருஷத்துக்கு 12,000 விவசாயிகள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களே கொடுத்திருக்கிற கணக்கு. அப்படியாப்பட்டவர் தான் மத்திய அமைச்சர். அடுத்து நான் இந்த வரிக்கு வர்றேன். இப்ப நீங்க ஒரு முக்கியமான அம்சத்தை அவர் வரவே மாட்டேங்கிறார். உரிய ஏற்பாடுகள் இல்லை என்பதற்கு எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குள் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்கு. இப்ப லேட்டஸ்ட் அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சில பொருட்களுக்கு உண்மையிலேயே வரி குறைக்கப்பட்டிருக்கு, ஆனால் அதனுடைய பலன் நுகர்வோருக்கு போகுமா என்கிற கேள்வியை எங்கள் கட்சி எழுப்பியிருக்கு. காரணம் என்னன்னா, இல்ல இல்ல அந்த மாதிரியான ஆதாயம் அடையாமல் இருக்கக்கூடிய ஒரு சரத்து இருக்குல்ல, அந்த சரத்துக்கான உப விதிகளை இவர்கள் இன்னும் தயாரிக்கல, உப விதிகளை அறிவிக்கல, ஆனா அமுல்படுத்த போறாங்க. இதனுடைய பலன் நுகர்வோருக்கு கிடைக்காது, பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கிடைக்க போகுது. நன்றி நன்றி திரு பீட்டர். நேரம் ஏற்கனவே கடந்துடுச்சு. திருக்குறள் மாதிரி கூட இல்லாம ரெட்டை வரியில கூட இல்லாம ஒற்றை வரியில உங்களுடைய பதில முடிச்சிட்டீங்கன்னா நன்றாக இருக்கும், உதவியா இருக்கும். ப்ளீஸ். அதாவது சரியான வியாதிக்கு சரியான மருந்து கொடுக்காமல் முறையான மருந்தும் முறையான அளவும் முறையான நேரத்தில் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் மருந்தே விஷமாகிவிடும் என்பதற்கு இந்த ஜிஎஸ்டி ஒரு உதாரணமாக இருக்க போகிறது. நன்றி நன்றி திரு பீட்டர். நேரலை நண்பர்கள், திரு சேகர் நேரலையிலிருந்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்தீர்கள். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். சில பிரச்சனை இருந்தாலும் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது பாஜகவுடைய வாதமாக இருக்கிறது. இல்லை, இன்னும் எதற்கும் தயாராகவில்லை அப்படிங்கிறது எதிர்க்கட்சியினுடைய குரலாக இருக்கிறது. எது எப்படியாகினும் அமலாக இருக்கிறது ஜிஎஸ்டி. இன்று நள்ளிரவு 12 மணி முதல் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகின்றன? காலம் பதில் சொல்லும். காத்திருப்போம். அச்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி மற்றும் ஒரு நேர்பட பேசியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு